ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அதில் இன்று ஜோதிடமும் மருத்துவம் என்ற தலைப்பில் தொடர் காணொளியாக இந்த மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளும் 6ஆம் இடமாகவோ அல்லது 6ஆம் பாவகமாகவோ வரும் பொழுது அந்த 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதர் சார்ந்த உறுப்புகள், அதர் சார்ந்த நோய்கள், அதர் சார்ந்த உணவுகள், அதற்கு சார்ந்த பரிகாரங்கள், அதற்கு சார்ந்த முத்திரைகள் சம்பந்தப்பட்ட முத்திரை மருத்துவம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலையும் ஒவ்வொரு காணொலிகளையும் தந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானமான மீனம் சார்ந்த தகவல். இந்த மீனம் என்பது ஒரு சம்பூர்ண ஜலராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த உறுப்புகள் எந்த நிலையில் இருந்தாலும் இவர்களுக்கு வயிற்றோட்டம் என்பதும் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் என்பதும் இயல்பாகவே இவர்களை விட்டு பிரிவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அல்லது பருவகால சூழ்நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தட்ப வெப்ப சூழ்நிலைகள் மாறுபடும் பொழுது இவர்களுக்கு நோய்கள் என்பது சுலபமாக வந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த மீனராசி என்பது நீர் ராசியாக இருந்தால் இது ஒரு குருவனுடைய வீடு. இது வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஆகச் சிறந்த பாவகமாக அமைகிறது. இந்த வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவர்களுடைய ஜாதகம் இந்த மீனம் ஏதாவது ஒரு விதத்தில் லக்கினத்துக்கு 3, 6, 3, 4, 6, 8, 12 சம்பந்தம் இந்த மீனராசியில் அமர்ந்திருப்பது என்பது நடைமுறைகள் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த மீனராசியில் அதிகமாக இருக்கக்கூடியது புனர்பூசன் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியினுடைய நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும் ரேவதியினுடைய அதாவது புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரமான 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்களும் ஆக இதில் 9 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. இதில் முதல் நட்சத்திரமான குருவினுடைய நட்சத்திரம் முதல் பாதம், இது பூரட்டாதி 4ஆம் பாதம். இதில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தும் பொழுது குருவனுடைய தாக்கத்தோடு குருவனுடைய தன்மையோடு இந்த நோய் வெளிப்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து சனியினுடைய தன்மையோடு குருவனுடைய வடிவத்தோடு நோய் உருவாகிறது. ஆக சனியினுடைய நட்சத்திரத்தை குருவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது புதனும் சனியும் ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து நோயை உருவாக்கி தொந்தரவு செய்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தது இந்த குருவனுடைய ஜென்ம பகையான புதனுடைய நட்சத்திரத்தை முழுமையாக கொடுத்திருக்கிறது. இந்த புதன் நல்ல நிலையில் இருந்தாலும் கெடுதலான நிலையில் இருந்தாலும் இந்த புதனினுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தும் பொழுது பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் லக்னத்துக்கு 12இல் அமர்ந்து அது சுக்கிரனுடைய சம்பந்தம் பெறும் பொழுது சர்க்கரை நோய் என்பது சுலபமாக வருகிறது. இந்த 12ஆம் இடத்துக்குரிய பாதத்தில் தான் முதலில் கை வைத்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. துலாலக்கணத்துக்காரர்களுக்கு 6ஆம் இடம் குருவனுடைய வீடாக மீனமாகிறது. இந்த மீனத்தில் சுக்கிரனோ புதனோ சம்பந்தப்படும் பொழுது பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மற்றும் மீனராசிக்கு சம்பந்தப்பட்ட உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல் என்னவென்று பார்க்கும் பொழுது பாதம், கல்லீரல், கால் விரல்கள், கண்ணீர் சுரப்பிகள், பாதத்தில் ஏற்படும் கால் ஆணி, கால் வீக்கம், காதுகளில் தொல்லை, மறதி, வாய்வு, மனநோய், பாத விரல்கள் மருந்துகளால் ஏற்படக்கூடிய அலர்ஜியும், தைராய்டு, சிறுநீர் தாரையினுடைய பாதைகளில் ஏற்படக்கூடிய சிறுநீர் தொந்தரவு மற்றும் சிறுநீர் உறுப்புகளில் ஏற்படும் வளர்ச்சி போன்றவற்றை
அடையாளம் காட்டுகிறது மீனராசி. ஆக 12 ராசிகளிலும் ஒவ்வொரு ராசிகளும் ஒரு குறிப்பிட்ட உறுப்புகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து செயல்படுவதற்கு இந்த ஒவ்வொரு ராசிகளும் ஏதுவாக அமைந்து விடுகிறது. அதற்கு அடுத்து இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாதங்களும் ஒவ்வொரு விதமான நோய்களை அடையாளம் காட்டுகிறது. ஆக ரேவதியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இது சுலபமாக நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தந்து விடுகிறது. அதே சமயத்தில் கண்ணீர் சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் தந்து விடுகிறது. குறிப்பாக இடது கண்ணில் ஏற்படக்கூடிய கண்ணீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. அதே சமயத்தில் இது புதனுடைய நட்சத்திரமான காற்று கிரகத்தினுடைய முதல் வீட்டுக்குரிய அல்லது 6ஆம் வீட்டுக்குரிய மிதுனம் கன்னிக்கு உரிய புதனுடைய நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது. இங்கு காது தொந்தரவுகள் என்பது இவர்களுக்கு சுலபமாக வந்துவிடுகிறது. இது இல்லாமல் ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இது தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் நீர் ராசி என்பதால் இந்த நீர் ராசியினுடைய மற்றொரு ராசி விருச்சிக ராசி, அந்த மற்றொரு ராசி கடகராசி. ஆக நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எந்த ஒரு பாகத்தில் ஏற்பட்டாலும் அதில் இந்த நீர் ராசிகள் அதிகமான தாக்கத்தை அடையாளப்படுத்துகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து குருவினால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு என்று பார்க்கும் பொழுது முதலில் இவர்கள் கட்டுப்படுத்த வேண்டியது பால், தயிர், மோர் மற்றும் கொழுப்புகளை அதிகமாக உண்டாக்கக்கூடிய அனைத்து வித பொருள்களும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சுலபமாக காஃபி, மெதுவடை போன்றவற்றை அதிகமாக விரும்பி சாப்பிடுகிறார்கள். அது இவர்களுக்கு காலப்போக்கில் நோயாக மாறி தொந்தரவுகளை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்தது எலும்புகளில் மோது கட்டுவது என்பது ஒரு வார்த்தை உண்டு. அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு எலும்பு வளைந்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பாகங்களில் எலும்பு தன்னுடைய மாமூல் அளவை விட அதிகமாக பெருத்து போவது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இது மீனத்தில் இருக்கக்கூடிய பாதத்தில் ஏற்படக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அடையாளம் காட்டுகிறது. அதற்கு அடுத்தது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது இந்த மீனராசி 6ஆம் இடமாக அமையும் பட்சத்தில் அல்லது 8ஆம் இடமாக அமையும் பட்சத்தில் தோல் நோய்கள் என்பது இவர்களுக்கு சுலபமாக வந்து விடுகிறது. இதில் ராகு சம்பந்தப்படும் போது தோல் உப்பி பெரிதாகிறது. சூரியன் சம்பந்தப்படும் போது செவ்வாய் சம்பந்தப்படும் தோல் மேல் சிறில்களாக ஏற்படுகிறது. சுக்கிரன் சம்பந்தப்படும் போது இதில் நீர் கொப்பளங்கள் அதிகமாக ஏற்பட்டு நிறமாறிகள் அல்லது நிறக்குருடுகள் ஏற்பட்டு பாதிப்பை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளும் ஒரு குறிப்பிட்ட பாகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து செயல்படுத்தி கொண்டு வருகிறது. அது ஒவ்வொரு ராசிகளும் 6ஆம் பாவகமாக வரும் பொழுது அந்த உறுப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது பாதிப்புகள் அல்லது விபத்துக்களை சுலபமாக சந்திப்பதற்கான ஏதுவான சூழ்நிலையை தந்து விடுகிறது. இதில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் மேசத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் அவர்கள் தலை நோய் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்டது, இது இல்லாமல் பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்களை சந்திக்காமல் இவர்கள் கடப்பதில்லை. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வலது கண் பார்வையை தரக்கூடிய மற்றும் கழுத்துகளில் சம்பந்தப்பட்ட ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை 2ஆம் இடத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி இவர்களை அடையாளம் காட்டாமல் விடுவதில்லை. அதே சமயத்தில் இது 6ஆம் இடமாக வந்தாலும் வராவிட்டாலும் கோச்சாரத்தில் சனியை ஜென்ம சனியை கோச்சார சனி கடக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி விடுகிறது. அதே சமயத்தில் அதனுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, சென்மகுரு, அஷ்டமகுரு இதையெல்லாம் கடந்து நோயை தந்து விடுகிறது. ஆக கோச்சார கிரகங்கள் ஜென்ம கிரகங்களை கோச்சார கிரகங்கள் தொடும் பொழுது ஒரு அற்புதமான நிகழ்வுகளை அடையாளம் காட்டுகிறது. அது சுப கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் சுபத்தையும் அசுப கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் அசுபத்தையும் தந்து விடுகிறது. அந்த வகையில் லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் அந்த கோச்சார சனி மிதுனத்தை கடக்கும் பொழுதும் கோச்சாரராக மிதுனத்தை கடக்கும் பொழுதும் தோள்பட்டை சம்பந்தப்பட்டது, வாயு சம்பந்தப்பட்டது, வாயு பிடிப்பு சம்பந்தப்பட்டது, அபான வாயு மிகுதியாகி உடலை தொந்தரவு செய்கிறது போன்ற தொந்தரவுகளை தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான
கடகத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவோ, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவோ, நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இவர்கள் கடக்காமல் செல்வதில்லை. இதுவே கோச்சாரத்தில் சனியை கடக்கும் பொழுது அந்த நோய் தருகிறது. அதுவே தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் வலுவான பாதிப்பை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியன் சனி இருக்கும் பட்சத்தில் வயிறு சம்பந்தப்பட்டது, இதயம் சம்பந்தப்பட்டது, இதயத்தினுடைய வெளிப்புற தோற்றம் சம்பந்தப்பட்டது, மனநோய் சம்பந்தப்பட்டது, மூளைக்கு சொல்லும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை தராமல் கடப்பதில்லை. குறிப்பாக வயிற்றுப்புண், குடல் புண் சம்பந்தப்பட்ட நோய்களை தராமல் சனி விடுவதில்லை. இதே ஜென்மச்சனியை கோச்சார சனி கடக்கும் பொழுது கண்டிப்பாக பாதிப்பு இருக்கிறது. அந்த பாதிப்பு வலுவாக இருக்குமா, வந்து போகிறதா என்றது தசாபுத்தியை நிர்ணயம் செய்கிறது. லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியில் சனி இருக்கும் பட்சத்தில் அந்த சனி தரும் நோய் என்பது சகஜமாக வந்து போய்விடுகிறது. அது இடுப்பு சம்பந்தப்பட்டது, பந்துக்கிண்ண மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தந்துவிடுகிறது. இது கோச்சார சனி ஜென்ம சனி கடக்கிற காலத்தில் அல்லது கோச்சார சனிக்கும் ஜென்ம சனிக்கும் தொடர்பு ஏற்படும் காலத்தில் சுலபமாக வந்து விடுகிறது. அது பாதிப்பை தராமல் விடுவதில்லை. அதே சமயத்தில் அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது சுலபமாக வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து துலாத்தில் இருக்கும் பொழுது சிறுநீரக உறுப்புகள், கழிவு உறுப்புகள் மற்றும் உடலினுடைய இனப்பெருக்க உறுப்புகள் சார்ந்த விஷயத்தில் சனி தொந்தரவு செய்யாமல் விடுவதில்லை. இதுவே ஜென்மச்சனியை கோச்சார சனி கடக்கும் பொழுது அந்த நிகழ்வுகள் நடக்கிறது. அதுவே தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் பாதிப்புகளை அள்ளித்தெளித்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. விருச்சிகத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது, சிறுநீரக தாரையில் ஏற்படக்கூடியது, அதே சமயத்தில் விந்தணுக்களினுடைய தன்மை போன்றவற்றை இவர்கள் சுலபமாக பாதிப்புகளுக்குள்ளாகிறார்கள். ஜென்மத்தில் இருக்கும் விருச்சிக சனியும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பார்த்தாலும் கடந்தாலும் இந்த பாதிப்பை தருகிறது. அதே சமயத்தில் இந்த பாதிப்பு என்பது தசாபுத்தி காலமாக இருக்கும் பட்சத்தில் வலுவாக பாதிக்கிறது. அதே சமயத்தில் தனுசு ராசியில் பிறந்த கால சனி இருக்கும் பொழுது, கோச்சார சனி அந்த காலகட்டத்தை கடக்கும் பொழுது தொடை சம்பந்தப்பட்டதும் மனம் சார்ந்த விஷயம், தொடைக்குள் உள்ளே இருக்கக்கூடிய எலும்பில் இருக்கக்கூடிய மஜ்ஜை சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுகிறது. நீங்கள் நினைக்கலாம், விந்துவுக்கும் தொடைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பது. தொடை எலும்பில் இருக்கக்கூடிய மச்சையில் இருந்து தான் விந்து உருவாவதாக மருத்துவமும் அறிவியலும் சொல்லுகிறது. ஆக இதையும் சுட்டி காட்டியிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கோச்சார சனி ஜென்மச்சனியை கடக்கும் பொழுது பாதிப்பை வலுவாக தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து மகரத்தில் தன்னுடைய சனி சொந்த வீட்டில் லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தில் ஜென்ம காலத்தில் இருக்கும் பட்சத்தில் கோச்சாரத்தில் அந்த சனி தொடர்பு கொள்ளும் பொழுதும் கடக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் பாதிப்புகளை அள்ளி தந்து விடுகிறது. அதே சமயத்தில் அந்த பாதிப்பு நிரந்தரமா அல்லது தற்காலிகமா என்பதை அப்போது நடக்கும் தசாபுத்தி காலங்கள் தெளிவாக அடையாளப்படுத்தி விடுகிறது. அதே சமயத்தில் அதற்கடுத்து கும்பராசியில் இருக்கக்கூடிய ஜென்மச்சனியை கோச்சார சனி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த பாதிப்பு தற்காலிகமா அல்லது நிரந்தரமா என்பதை தசாபுத்தி முடிவு செய்கிறது. ஆக தசாபுத்தி காலங்களாக இருக்கும் பட்சத்தில் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது. இதேபோல் மேனத்தில் பிறந்தகால சனி இருக்கும் பொழுது அந்த சனியை கோச்சார சனி கடக்கும் பொழுது இவர்களுக்கு கால் ஆணி, காலில் முள்படுதல் மற்றும் காலில் உலோகங்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காயங்கள் அல்லது பெரிய காயங்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இவர்களுக்கு அடையாளம் காட்டிவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக சனி என்பவர் 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துக்கு காரணம், அதாவது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூல திரிகோண தன்மையை பெற்ற சக்தியை கொண்ட கும்பராசிக்குரிய சனியும் 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்துக்குரிய சனியும் 6ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது நோயையும் தந்து நிவாரணத்தையும் தந்து விடுகிறார் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஸோ இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு நோய் எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது, அந்த நோய்க்கான நிவாரணம் கிடைத்தது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம். நான் தரும் பதிவுகள் அனைத்தும்
நான் நடைமுறை அனுபவத்தில் கடந்த கால் நூற்றாண்டில் சந்தித்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இது பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் இந்த காணொளிகளை எடுக்க துணிந்திருந்தால் நான் இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த காணொளிகளை தந்து கொண்டிருக்க மாட்டேன். ஜோதிடத்திற்கும் மனித உடலுக்கும் மனித உறுப்புகளுக்கும் தசாபதிகளுக்கும் காலங்களுக்கும் பருவ காலங்களுக்கும் ஏற்படக்கூடிய தொடர்புகளை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய காணொளிகளாக ஒவ்வொன்றும் அமைகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.